வணக்கம் நண்பர்களே. வெற்றிவேல் வீரவேல். முருகன் தாரகாசுரனையும் சிங்கமுகனையும் வென்றபின் இறுதியாக அவரது பெரிய சகோதரன் சூரபத்மன் மீது போர் செய்ய தீர்மானித்தார். சூரபத்மன் ஒரு காலத்தில் நல்லவன். ஆனால் அகங்காரம், ஆசை, அதிகாரம் ஆகியவற்றால் தீமைக்கு தள்ளப்பட்டான். அவனிடம் பெரிய அசுர படையும் மாய சக்தியும் இருந்தது. அவன் தன் அரண்மனையை கடலில் கட்டியுள்ளான். அதை வீர மகேந்திரபுரம் என்று கூறுவர். முருகன் தன் தெய்வ படையுடன் சூரபத்மனின் கடல் அரண்மனைக்கு சென்றார். பின்னர் இருவரும் நேரடியாக போர் செய்தனர். சூரபத்மன் தன் உயிரை காக்க பல்வேறு வடிவங்களில் மாறினான். பெரும் யானை வடிவம், பின் மயில் வடிவம், கடைசியாக மாமரம் வடிவம். முருகன் வேலால அந்த மரத்தை துளைத்தார். அந்த மரம் 2 பாகம் ஆகியது. ஒரு பாகம் மயிலாக, மற்றொரு பாகம் சேவலாக மாறின. இதுவே முருகனின் அருள், அதாவது பரம்பொருள் தன்மை. இப்போரின் தத்துவ ஆற்றம்: முருகன் வென்றது வெறும் அசுரனை அல்ல, அவனுள்ளிருந்த தீமையை நன்மையாக மாற்றினார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனொன்று குறையில்லை மனமே, கண்டனுண்டு பயமில்லை மனமே மனமே மனமே. வெற்றிவேல் வீரவேல்.